வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததிலிருந்தே அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கி நடைபெற்று முடிந்து யார் ஆட்சி அமைப்பார்கள், அதற்கான பெரும்பான்மை யாருக்குமே இல்லை என்கிற நிலையில் தாவேகா குதிரை பேரம் செய்கிறது என்கிற முதல் குற்றச்சாட்டை அமமுகவினுடைய தரப்பிலிருந்து ஆளுநர் மாளிகை வரை சென்றது. பிறகு காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்கிற காவல்துறையிலும் புகார் கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 56-57 நாட்கள் ஆகிவிட்டன. தினந்தோறும் ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாடு இதுவரை கண்டிராத, கேள்விப்பட்டிராத, நடந்திராத குதிரை பேரம் என்பது தினந்தோறும் தலைப்புச் செய்திகளாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஒரு வகையில் தாவேகாவில் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து இணைகிறார்கள். அதற்கு குதிரை பேரம் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. மறுபுறம் தாவேகா தரப்பினர் எங்களுடைய தரப்பிடமிருந்து வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் குதிரை பேரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்து சிலரை கைது செய்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சரை எப்படியாவது கைது செய்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறார்கள். இன்னொரு பக்கம் திமுக, அதிமுக, அமமுக உள்ளிட்ட அத்துணை கட்சிகளும் ஆளுநரிடம் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே இன்றைக்கு ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த தாவேகா எம்எல்ஏ என்னிடம் குதிரை பேரம் நடத்தினார்கள் என்கிற ஒரு ஆடியோவை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். குதிரை பேரம் கண்ணாமூச்சி நாடகம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் எது உண்மை, மக்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையிலேயே குதிரை பேரம் என்பது யாருக்கு இப்பொழுது அவசியப்படுகிறது, விரிவாக நாம் அதை கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து விக்கி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று மணிகண்டன் வீராசாமி அவர்கள் அரசியல் விமர்சகர், அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று வழக்கறிஞர் ராம வைரமுத்து திராவிட இயக்க தமிழர் பேரவையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று வழக்கறிஞர் கார்த்திகா விமர்சகர், அவரும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வணக்கம். முதல்ல நான் விக்கி உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். குதிரை பேரம் அப்படின்னு தினந்தோறும் தலைப்புச் செய்தி. ஒரு பக்கம் தாவேகா எம்எல்ஏக்களை இழுக்க திமுக குதிரை பேரம் நடத்துன்னு குற்றச்சாட்டு, ஒரு பக்கம் இல்லைங்க அவங்க தாங்க குதிரை பேரம் நடத்துகிறாங்கன்னு மற்ற எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. இது எது உண்மை? இல்லை, நிச்சயமாக இது தொடர்ந்து தாவேகா எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுக மேலே ஒரு பழி சுமத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான். இப்போ இங்கேருந்து கூட்டணிலேருந்து போனவங்க எல்லாம் என்ன சொல்றது, திமுக அதிமுகவை சேர பார்த்தாங்க, அதனால தான் நாங்கள் வந்தோம், நாங்கள் வரலன்னா அதிமுகவை பாதியாக உடச்சிட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஆட்சி எப்படியா இருந்தாலும் தாவேகா அமைக்க போகுதுங்கிறது ஏற்கனவே தெரியும். முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், எங்களுக்கு நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கோம், நாங்கள் எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்கல, எதிர்க்கட்சியாக செயல்படுவோம்னு அறிவிச்சிட்டார். இப்போ வரைக்கும் நீங்கள் குதிரை பேரம்னா இது வரைக்கும் 6 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாங்க. நீங்கள் நீங்கள் என்ன சொல்ற, ஒரு மெஜாரிட்டிக்கு 118 இடங்கள் நீங்கள் ஏற்கனவே நிரூபிச்சிட்டீங்க, முடிஞ்சிச்சு. அது 118 தாண்டி உங்களுக்கு வாக்கு செலுத்திட்டாங்க. ஏன்னா 25 அதிமுக எம்எல்ஏயும் நீங்கள் போய் பார்த்து என்ன சோஃபாவை அனுப்பணுமோ கொடுத்து முடிச்சிட்டீங்க. இன்னும் 6 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை. இந்த குதிரை பேரெல்லாம் இப்போ நடத்தி எந்த பலனும் ஆக போகிறது. இன்னும் 6 மாதம் இருக்குது. இப்போ இன்னும் 2 மாதம் தான் இப்போ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். 55 நாளுக்கு மேலே ஆகிட்டு 2 மாதம் முடிய போகுது. அப்போ இப்போ இருக்கிற இந்த கவுண்டிங்கை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை எம்எல்ஏக்களை வாங்க முயற்சி செய்யணும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் தொடர்ந்து அதிமுக தரப்புல இருந்து தான் ரிசைன் பண்ணிட்டு போய் தாவேகால தான் சேர்றாங்க. இது வரைக்கும் தாவேகாலேருந்து யாரும் ரிசைன் பண்ணிட்டு திமுக பக்கமும் வரல, வர வேண்டிய சூழ்நிலையும் அங்கே இல்லை. அப்போ ஒரு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து அவ்வளோ சீக்கிரம் இதை யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், நமக்கு என்ன வேணாலும் கிடைக்குன்ற ஒரு இடத்துல யோசிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனே இல்லை. ஆனால் திமுக மீது தொடர்ந்து பழி சுமத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணம். அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இதுதான் குதிரை பேரம் நடக்குது. அது ஷோ. இப்போ குதிரை பேரம்னா எப்படின்னா, ஒரு கட்சியின் தலைவர் போய் இல்லை அந்த கட்சிக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லை அந்த கட்சியில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை மாவட்ட செயலாளர்கள் பேசியிருப்பாங்கன்னா சரி ரைட்டு, குதிரை பேரம் நடந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ காமராஜ் மீது யார் டிடிவி தினகரன் நேரடியாக சொல்றாரு, வீடியோ ஃபுட்டேஜ் அவர் கையெழுத்து போடுறாரு, கார்ல பின்னாடி உட்காந்து வீடியோ எடுக்கிறாங்க. இந்த வீடியோ ஃபுட்டேஜோட போய் அவர் சொல்றாரு என்னுடைய எம்எல்ஏ கடத்திட்டாங்கன்னு ஆளுநர் மாளிகையிலே போய் ஆளுநர்கிட்டே புகார் கொடுக்குறாரு. அது பற்றி ஒரு வழக்கு கூட பதிவு செய்யல. ஆனா யாரோ 2 நபர்கள், யாரோ திமுகவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபரோடு பேசினார். அதுல சில கார்பரேட் கம்பெனிகள் இன்வால்வ் ஆயிருக்கு. இவங்களா கதைகள், திரைக்கதைகள், வசனங்கள் எல்லாம் எழுதி அதுல செந்தில் பாலாஜியோட தொடர்பு இருக்குங்க. அவர் தம்பியோட இவங்க ஏற்கனவே சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்ப விஜயோட சந்திச்சு பேசின பல பேர் இருக்காங்களே. அப்ப ஒருத்தரோட சந்திச்சு பேசுறதுனாலே இங்க முகாந்திரமாகிறது. ஒரு காவல்துறை எப்படி நரேட்டிவ் செட் பண்ணுது பாருங்க. கடந்த காலத்துல ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான தமிழ்நாடு காவல்துறைன்னு சொல்றோம். இன்னைக்கு அந்த காவல்துறை எவ்வளவு மோசமாக இன்னைக்கு விஜய் அரசு மாத்திருக்குன்றத பார்க்கணும். ஒரு திரைக்கதை மாதிரி கட்டமைக்கிறாங்க. இவர்கள் 2 பேரும் அவரோடு பேசினார்கள். அவர்கள் ஏற்கனவே செந்தில் பாலாஜி தம்பியோடு பழகி இருக்கிறார்கள் அப்படின்னா இதெல்லாம் கேஸா? குற்றம்னா அவங்க பேசுறதுக்கான ஆடியோ ப்ரூஃப் வேணும். அவங்க செந்தில் பாலாஜி அவர்களின் தம்பி இடத்திலிருந்து பேசிய ஃபுட்டேஜ் இருக்கணும்.
எதுவுமே இல்லை. அப்ப இதை வந்து ஒண்ணு காவல்துறை ரீல்ஸ் எடுத்தது இந்த ஆட்சியில தாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுடைய தந்தையார்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. நீங்க எப்பொழுதுமே ஆஜராகணும் அப்படின்னா வீட்டுல கொடுப்பாங்க, இல்ல வீட்டுல ஓட்டிட்டு போவாங்க. இதுதான் நடக்கும். ஒரு காவல்துறை நேரா எஸ்ஐ போறாரு, ஒரு கேமராமேனு பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் கூட்டு போய் அதை கொடுக்கறத வீடியோ எடுத்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கீங்களா? ஏன் கடந்த காலத்தில் எப்படி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னா நடக்கவே இல்லை. அப்போ காவல்துறை எனக்கு ரீல்ஸ் போடுகிற துறையா மாற்றி வச்சிருக்காங்க. அப்போ உண்மையாக சொன்னா இங்கே இப்போதைக்கு குதிரை பேரத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது தாவேகா தான். ஏன்னா எங்க கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் நாளைக்கு நாம கொண்டு வருகிற நம்மளுடைய முதலாளிகள் என்னென்ன சொல்றாங்களோ அதை செய்யும் போது ஒருவேளை இடதுசாரிகள் இன்னைக்கு அமைச்சரவையில் பங்கேற்கல, விலகினாலும் உண்டு. அதனால அந்த பயம் அவர்களுக்கு தான் இருக்கு. நிச்சயமா பேசுவோம். நம்ம நீங்க பேசிட்டு இருக்கும்போது லாஜிக்கா ஒரு கேள்வி ஒண்ணு வச்சுக்க, இன்னும் 6 மாசத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதா. அப்ப ஏன் அவசரப்பட்டு இந்த வேலையை செய்யணும்? 6 மாசத்துக்கு பிரச்சனைனா அப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஒரு பக்கம் திமுக குற்றச்சாட்டு, அதிமுக குற்றச்சாட்டு, அமமுக குற்றச்சாட்டு, இது இப்படியே இருந்தோம்னா மாட்டிப்போங்கிறதுனால திசை திருப்புவதற்காக எங்கிட்ட இவங்க பேசினாங்க அவங்க பேசினாங்கன்னு மடைமாற்றாங்களான்னு கேள்வி கேட்டு நிச்சயமா. இப்ப ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ இப்ப என்னமோ மனித புனிதர் மாதிரி இப்ப வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இவர் கூடயே இருக்கிற 2 நபர்கள் தாவேகா சார்ந்த பெண்ணை வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த பெண்ணை இவர்கிட்ட பேசி எனக்கு தெரியும்னு இவரே பேசின ஆடியோவே இருக்கு. இவர் ஆடியோ வெளியிடுறாரு. அந்த ஆடியோவுக்கு இவர் மேல எந்த வழக்கும் பதிவு செய்யல இன்னைக்கு விஜயோட அரசு காவல்துறை. அப்ப இவர் இன்னைக்கு யாரோ ஒரு நபர் பேசினாருங்கிறத இன்னைக்கு கொண்டு வந்து பேசுறாரு. இவங்களே வந்து பேச வச்சு கூட எடுத்து போடலாம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா முழு தகவல் எதுவுமே இல்லை, யார் பேசினா எதுவுமே இல்லை. நீங்க இப்ப நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி விஜய் என்கிட்ட பேசினாருன்னு யாரோ ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு நான் பேச வச்சு இதோ விஜய் என்னிடம் பேசி ஆடியோ நான் போட்டு விட முடியுமா? அப்ப இது வந்து கொஞ்சம் கூட முகாந்திரமே இல்லாது அரசியல் அறிவிலித்தனத்தை தான் நாளுக்கு நாள் இவங்க செய்கிற விஷயங்களை தான் பார்ப்போம். இப்போ எதிர்கட்சி தலைவர் சொன்னது போல கீர்த்தனா ஒரு அமைச்சர், அவங்க தொழில்துறை அமைச்சர், பள்ளிக்கூடத்தை ஆய்வு பண்றதுக்கு உரிமை இருக்கானா அமைச்சர் போய் பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டே இப்படி இருக்காங்க, லாஸ்ட் பெஞ்சுன்னா அரசு பள்ளிகளில் குழந்தைகளுக்கு அதுவும் தமிழ் பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு தமிழில் படிக்கிற அரசு பள்ளிகளில் ஆங்கில புலமையை இன்னைக்கு எப்படி பேச முடியும்? நான் 12th வரைக்குமே எனக்கு இங்கிலீஷில் சரளமாக பேச தெரியாது. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். ஆனால் இன்ஜினியரிங் நான் வந்து பொறியியல் வந்து 4 ஆண்டுகள் படித்த பொழுது நான் என்னைக்கு பணிக்கு சென்றனோ அன்னைக்கு தான் எனக்கு ஆங்கில புலமையே வருது. அப்போ பேச்சு வழக்கு அப்படிங்கிறது தாண்டி கிராமட்டிக்கலாக நீங்கள் கிராமராக எழுதுகிற அந்த தன்மை இங்கிருந்து இருக்கும் எல்லாத்தையுமே. நான் பேசுகிறேன், இந்த அம்மா பேசுனதை பார்த்துருக்கீங்களா? விஜயண்ணா தெம்செல்ஃப், விஜயண்ணா ஹிம்செல்ஃப் அவ்வளவு கொடுமை இருக்கும். பிச்சி போட்டு கொதறி அவ்வளவு மிஸ்டேக்ஸ் இந்த அம்மா பேசுறது. அதை வந்து அந்த டீச்சரையும் என்கரேஜ் பண்ணி டீச்சரை பேச வைக்கிற விதம், நீங்க பேசுங்களேன் இன்னொரு 2 வார்த்தை அப்படின்னா இதெல்லாம் நீங்க எங்க கொண்டு போய் வர்றீங்க? அதுவும் அந்த பொண்ணோட அந்த குழந்தையோட முகத்தோட போடுறீங்க வீடியோ. நீங்க அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த குழந்தைய பார்த்துருப்பாங்க. அந்த குழந்தைக்கு எப்படி அது உள்ளுணர்வு உணர்த்தும்? அப்ப இந்த மாதிரி அமைச்சர்களும் இந்த மாதிரியான சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னே தெரியாதல்ல 2 நாளைக்கு முன்னாடி கடந்த ஒரு 2-5 மாதத்துக்கு முன்னாடி சினிமா தியேட்டரில் நீங்கள் பார்த்துருக்கலாம். விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது இன்னைக்கு எம்எல்ஏ, இன்னைக்கு அமைச்சர், அப்படிதான் இருக்கு. அப்ப இவர்களுக்கு அதே மாதிரி தான் இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ இன்னைக்கு நான் என்னிடம் ஒருத்தவர் பேசினார், நாளைக்கு இன்னொரு எம்எல்ஏ பேசுவார், இன்னொரு அமைச்சர் போடுவார். ஆனா இங்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது எங்க கூட்டணி கட்சிகளின் ஆதரவு போயிடுமோ, நாம செய்கிற இன்னைக்கு விஷயங்களுக்கு எதிராக கூட்டணி என விபிஜி ராம்ஜியை நீங்க அமுல்படுத்திட்டீங்க. மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு எதிராக நாம கடந்த ஆட்சியில எதிர்கட்சி திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது கடுமையா போராடுச்சு, காங்கிரஸ் போராடுச்சு. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் வாய்மூடி இருக்க விபிஜி ராம்ஜி அனுமதிச்சுட்டாங்களே, ஏன் கேள்வி வைக்கல? அப்ப இந்த அரசு பாஜக சொல்கிற அத்தனை விஷயங்களும் செய்து கொண்டு இருக்கிறது, செய்ய போகிறது. ஒருவேளை கம்யூனிஸ்டுகள் அதுல இருந்து 4 எம்எல்ஏக்கள் பின்வாங்கிட்டா என்ன பண்றது? திருமாவளவன் பின்வாங்கிட்டா என்ன பண்றது? சோ அந்த ஒரு அச்சத்துல தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் நிச்சயமா அப்போ கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட ஆட்சி நடத்தினாலும் அவர்கள் மீது விஜய்க்கு நம்பிக்கை இல்லை. அதனால நம்பர்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறாங்க. ரைட், நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். மணிகண்டன் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க குதிரை பேரம்? இதுல யாரு சொல்றது உண்மை? இங்கிட்டு அங்கிருந்து இங்கே குற்றச்சாட்டு, அங்கிருந்து இங்கேயும் குற்றச்சாட்டா இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் வந்து ஒரு படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுன்னா அந்த திரைக்கதை வந்து வேகமாக வந்து நகரணும். அப்போ தான் அந்த வந்து ஒரு சுறுசுறுப்பு, ஒரு வேகம் வந்து இருக்கும். அப்போ தான் அந்த சீட்டின் நுனியிலே வந்து உட்காந்து படம் பார்க்கணும். அந்த மாதிரி இவங்க அரசியலும் அப்படி வந்து நினச்சிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நியாயமாக பேசுவோம். ஒரு வேளை வந்து திமுகவே அதை பேசுதுன்னே கூட வச்சுங்க, என்ன பலன் இருக்குது?
ஒரு பலனும் இல்லை. இவங்க ஆட்சி பிடிக்க போகிறாங்களா திமுக? சகோதரருக்குரிய போல் 6 மாதத்துக்கு எந்த சிக்கலுமே கிடையாது, எந்த விதமான அடிப்படையில் முகாந்திரமே கிடையாது. இப்போது வந்து நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம், அது வந்து தவறு கிடையாது. அதுக்கு வந்து ஆதாரம் வந்து இருக்கணும், அதுதான் எவிடன்ஸ் மெட்டீரியல். நீங்கள் அப்படி தான் வந்து கோர்ட்டில் வந்து எடுத்துக்க முடியும். சும்மா ஒருத்தர் பேசினாருன்னா நீங்கள் வந்து சொல்ல முடியாது. இந்த குற்றச்சாட்டு சொல்கிறவர் யார், அவங்களோட பின்புலம் என்னன்னு பார்க்கணும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, அவர் வந்து அன்னை விஜய் சரவணன், அவரோட ரியலான தொழில் என்ன பார்த்தீங்கன்னா லாட்ரி வியாபாரம் தான் அவரோட முதன்மையான தொழில். அவர் மேலேயே வந்து பாலியல் குற்றம் புரிந்தவர் அடைக்கலம் கொடுத்துருக்காரு. அவர் அந்த பெண்ணை வந்து மிரட்டியது மட்டும் இல்லாமல் இவர் பேரை சொல்லி தான் அவங்க வந்து கூட்டே போயிருக்காங்க, அதை அவங்கள வந்து ஒளிச்சு வச்சிருக்காரு. இந்த மாதிரி நேரடியான குற்றச்சாட்டுகள் வந்து அவர் மேலே இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா மடை மாத்தணும், அவருக்கு வந்து ஒரு நல்ல பேரை வந்து எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக அவரை வந்து இன்வால்வ் பண்ணிட்டாங்க. இன்னொரு இந்த குற்றச்சாட்டில் வந்து இன்னொருத்தர் வந்து இன்வால்வ் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை இளையராஜா. அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவே கிடையாது, விஜய் கட்சியிலும் கிடையாது, விஜய் ரசிகரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த ஊத்தங்கரையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குமரவேலுன்ற தான் இளைஞரணி இணை ஒருங்கிணைப்பாளர் தான் திரு விஜய் அவர்களே வந்து மேடையில் வந்து அந்த பேர் தான் அறிவிச்சாரு. அவர் தான் வந்து வேட்பாளர். ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கூட அவர் தான் வந்து கொடுக்கறதா இருந்தது. லாஸ்ட் மினிட்ல என்ன குதிரை பேரம் நடந்ததுன்னு இப்போ சொல்லணும். அவங்க என்ன குதிரை பேரம் பண்ணி இளையராஜா அங்கே மாற்றப்பட்டால் அதிமுகவில் போய் சீட்டுக்காக வெயிட் பண்ணுவார், 1 மணி நேரத்தில் மாற்றினாங்க. இது இங்கே என்ன குதிரை பேரம் நடந்தது? இந்த 2 புனிதர்கள் தான். இவங்க மேலே கட்சியிலையும் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதில் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குமரவேல் தனியாக சுயேட்சையாக நிற்கிறார். கட்சியில் விஜய்க்காக உழைத்தவர், போஸ்டர் ஒட்டியவர், விஜய்க்காக வந்து பாடுபட்டவர், அவர் தான் வேட்பாளர். அவரோட வாய்ப்பு பறிக்கப்பட்டு ஏதோ ஒரு குதிரை பேரமோ யானை பேரமோ கழுதை பேரமோ நடந்து அதன் கூட வந்தவர் தான் இந்த உத்தமர் இளையராஜா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அன்னை விஜய் சரவணன். ஸோ இந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. இதில் எந்த விதமான பேரமும் இல்லை. அப்படி ஒரு பேரம் நடந்தால் நீங்கள் தான் நொடிக்கு நொடி வந்து ஊடகத்தை சந்தித்து வந்து பேசுவீங்களா? ஆதவர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வாயில் வந்து பொய்யே வராது. அவர் பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மை மட்டும்தான். ஒரு அமைச்சர் எப்படி பேசணும்? ஒரு கரூர் சம்பவத்தில் பேசுகிறார் அவர், எனக்கு ஒரு கணக்கு இருக்குன்னாரு. நீங்கள் குற்றவாளியா நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் உங்கள் மேலே போட்டிருக்காங்க, வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்கள் வந்து சாட்சியை கலக்கும் விதமாக நீங்கள் வந்து பேசுகிறீங்க. அது பல விதங்களாக இப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து தொடர்பு படுத்தி பார்க்கணும். திரு கரூரில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மிரட்டினா அவங்க அப்பா அம்மா வயதானவங்க, அவங்கள போய் மிரட்டும் தோணியில் வந்து காவல்துறை வந்து செயல்படுறதெல்லாம் நம்ம வந்து பார்த்ததே. அவங்க பரம்பரை அரசியல் குடும்பங்க, நீங்கள் யாரை போய் மிரட்டுறீங்க சொல்லுங்கள்? அதே போல் இவங்க தொடர்ச்சியாக செயல்படுகிறார்கள். இங்கே என்னென்னா பார்த்தீங்கன்னா முழு பூசணிங்க சோத்துல மறைக்கின்ற வேலை. இவங்க பண்ணுற தப்பெல்லாம் இவங்க பண்ணிட்டு ஸ்கூலில் நம்ம சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து அடுத்தவங்க மேலே பழி போடுற மாதிரி இந்த அரசாங்கம் வந்து பழியை மட்டுமே போட்டு. நான் என்ன சொல்றேன்னா கள செயல்பாட்டுக்கு எப்போ வருவீங்க? நீங்கள் கொடுத்த எனக்கு தேர்தல் வாக்குறுதிகள் எப்போ வந்து நிறைவேற்றுவீங்க? எனக்கு ஒரு இயல்பாக ஒரு கேள்வி. இப்போ ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா எப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு தெரியாது, என்ன ஆதாரத்தை கொடுத்தாருன்னு தெரியாது. அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்கன்ற வந்ததுக்கு பிறகு தான் இந்த செய்தியே வருது. அவ்வளவு அமைதியாக இந்த தகவல்லாம் வச்சிருக்கிற ஒரு காவல்துறை இல்லை அரசு. இப்போ சரவணன் மட்டும் திடீர்னு வந்து ஆடியோ வெளியிடுறார். ஏன் இப்போ அவரும் அந்த மாதிரி புகார் கொடுத்துருக்கலாம், அவங்க கைது பண்ணியிருக்கலாம். ஏன் இந்த மாதிரி மாறி மாறி நடக்குது? இவங்க ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுத்த உடனேயே அதை திசை திருப்புற வேலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே சார். தொடர்ச்சியாக இங்கே வந்து சிக்கல் இருக்குது. இப்போ விவசாயிகள் போராட்டம் வந்து நாளுக்கு நாள் வீரியம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஓகே, தினந்தோறும் பிரச்சனைகள் இருக்கு. பாலியல் குற்றங்கள் வந்து தினந்தோறும் பெருகிட்டே இருக்கு. மின்வெட்டு பிரச்சனை இன்னைக்கு வரையும் சரியாகல. அதனால என்ன பண்ணா நிர்வாக சீர்கேடு, நிர்வாக திறமையின்மை, சட்டம் ஒழுங்கு வந்து கையில் இல்லை. இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்களை வந்து கையாள தெரியாமல் திருப்பி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கான்ஃபிடன்சி தேரி. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா இந்த மாதிரி குழப்பங்களை வந்து விளைவிக்கிறது. எதிர்கட்சி எதுக்கு எடுத்தாலும் வந்து திமுக இன்னும் இந்த பாருங்க, இது வந்து தொடரும். 5 ஆண்டுகள் வந்து உள்ளபடியே தமிழ்நாட்டை வந்து யார் காப்பாற்ற போகிறாங்க நமக்கு தெரியல. 5 ஆண்டுகள் ஒருவேளை இந்த ஆட்சி தொடர்ந்தால் இதை தான் நம்ம வந்து டிபேட் எடுத்துட்டு வேண்டி ஆக்கப்பூர்வமாக முதல்வர் இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சார், தமிழகத்தில் இது வந்து புதியதாக ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது அப்படின்லாம் சொல்றதுக்கான எந்த விதமான வாய்ப்புகளும் தராமல் இதே காழ்ப்புணர்ச்சி மட்டும் தான் பேசிருங்க. அடுத்தது என்ன பண்ணால் இப்போ கரூருக்கு இவர் போகிறார். இவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கரூரில் 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறோன்னு சொல்லுங்க. எந்தலுமே ஒரு அரசு சார்ந்து எதுலையுமே வந்து ஒரு எவிடன்ஸான ஒரு ப்ரூஃப் கூட வரல. ஆனால் ஊடகங்களில் தினந்தோறும் வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாங்க இவங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் வந்து உங்களை வந்து ஜெயிக்க வைக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் தொகுதி எடுத்தீங்கன்னா மரகதம் குமரவேல் கிட்டத்தட்ட பல கோடிகளை வந்து செலவு பண்ணார். அவர் செலவு பண்ணிட்டு இன்னைக்கு அவரை தான் நீங்கள் வேட்பாளராக வந்து போட போறீங்க.
அப்போ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா அமுலு பொன்மலர் வந்து நின்னாங்க, பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா 2 பேரும் களத்தில் நின்னாங்கன்னா இப்போ மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. மக்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு தெளிவா இருக்காங்க. இந்த மாதிரி குழப்ப வேலைகளை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான வேலைகள் வந்து முதல்வர் செய்யணும். முதல்வர் வந்து தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து பார்க்கணும். அவர் கண்ணு காது மூக்கெல்லாம் வந்து மூடிக்கிட்டு இருக்காரு. அது தயவு செஞ்சு அவர் திறந்து மக்களுக்கான பணிகள், அவர் கட்சியில் என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியணும். இந்த இளையராஜா யாருன்னு கடைசி வரைக்கும் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் அறிவிச்சது ஒருத்தர், இங்க வேட்பாளர் போட்டது யாரு. இந்த விஜய் சரவணன் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது, அது முதல்வருக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் களையணும்னா மக்கள் பணியை செய்யணும். உண்மையிலே நீங்க ஆதாரம் இருந்தா எடுத்துட்டு வாங்க, பேசுவோம். அந்த விதமான எந்த விதமான நிச்சயமா சார், ஆதாரம் நீங்க சொன்ன ஒரு விஷயம் காழ்ப்புணர்ச்சி தான். கண்டிப்பா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. கரூர் விவகாரத்திலிருந்து கூட்டத்திற்கு இவர் போகலன்னா பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்றதலாக இருக்கட்டும், ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் எதுவா இருந்தாலும் காரணம் அவர்கள் தான். ஆனா அதையெல்லாம் திசை திருப்புறதுக்காக திமுக மேல பழியை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தொடர்ந்து மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்க என்னதான் குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி, குரங்கு வித்தை காட்டினாலும் மக்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க. மக்கள் வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இது மக்கள் மன்றத்தில் ஈடுபடாது. ஓகே, ராமவீரமுத்து சார் உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல இதற்கு முன்பாக கூட தனிப்பெரும் கட்சியாக இருந்திருக்கிறது. ஆனால் தனி பெரும்பான்மை இல்லாமல் நிலைமையெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து ஆட்சி அமைத்திருக்கிறாங்க, கட்சியில் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை அதெல்லாம் கடந்து குதிரை பேரம்ங்கிற குற்றச்சாட்டு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசாக வந்திருக்கிறது. அடிப்படை காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல அதாவது வந்து சுந்தரபாண்டியன் ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு வசனம் வரும். அதாவது கதாநாயகனுடைய தந்தையும் சந்திக்கிற சீன்ல நடுவுல இருக்க ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க, நீங்க அங்கிட்ட நீங்க எப்படியோ அதே மாதிரி இங்கிட்ட நீங்க எப்படியோ அங்கிட்ட அவங்க அப்படின்னு. அந்த வகையில் ஒரு அகில இந்திய அளவில் பாஜக என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதை தமிழ்நாட்டில் தாவேகா செய்து கொண்டிருக்கிறது. வந்து பாஜக வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் வந்து தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. ஆனா தனிப்பெரும்பான்மைக்கு மிக நெருக்கத்துல வருவாங்க. பிற கூட்டணி கட்சிகளை உடைத்தோ இல்ல இது மாதிரியோ குதிரை பேரம் நடத்தி அவர்கள் பாஜக ஆட்சிக்கு. இது நீங்க பல்வேறு மாநிலங்களில் இப்ப நீங்க சமீபத்தில் அகில இந்திய அளவில் நடந்த குதிரை பேர தொடர்பான வழக்குகள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவா இருக்கட்டும், அதே போல பீகாரா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இந்த இடங்களில் எல்லாம் பாஜக நடத்திய குதிரை பேரம் தொடர்பாக பல்வேறு வழக்குகள். இப்ப அதே போல ஒரு நிலைதான் தாவேகா வந்து தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க குறிப்பா இப்போ நம்ம பேசப்பட்டு வருகிற அந்த ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா தொடர்பான அந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புகார் வந்து ஜூன் 29ஆம் தேதி கொடுக்கப்படுது இளையராஜா தரப்புல. சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கொடுக்கப்படுது. 30ஆம் தேதி வந்து அதுக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யறாங்க. அந்த 30ஆம் தேதி நள்ளிரவு 2:30 மணிக்கு அதில் சம்பவத்திலே தொடர்புடைய ராஜேஷ் என்பவர் கைது செய்யப்படுறார். ஆனா அவருடைய கைது என்பது முறைப்படி அறிவிக்கப்படவில்லை. 2 நாட்கள் வந்து சட்டவிரோதமாக அவர் காவலில் வைக்கப்பட்டதாக தெரிகிறது. அவரை எப்ப ரிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, அதாவது நீதிமன்ற காவலில் முறைப்படி நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவல்ல கொண்டு வர்றாங்கன்னா 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி தான் கொண்டு வர்றாங்க. அப்ப ஏறத்தாழ 2 நாட்கள் அவர் என்ன நிலையில எங்க வச்சிருந்தாங்க என்பது போன்ற தகவலை இல்லை. ஒருத்தர் நீங்க கைது செஞ்சீங்கன்னா அவர் அதிகபட்சம் 24 மணி நேரத்துக்குள்ள நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தி அவரை நீதிமன்ற காவலில் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது சட்டம் சொல்லுது. ஆனா இந்த இடத்துல சட்ட விதிகள் அனைத்தும் மீறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிகிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு அவங்க ஆதாரமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, 26ஆம் தேதி கிண்டியில வந்து ஹோட்டல் ரமடான்ல வந்து ஹோட்டல் லாபியில அவரும் ஒரு ஜாதி சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீனிவாசன் என்பவரும் சந்தித்து பேசிய ஒரு ஃபுட்டேஜ் ஒண்ணு இவங்க சொல்றாங்க. அதுல வந்து அங்கே சதித்திட்டம் தீட்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பெரிய வேடிக்கை வினோதம் என்னன்னா, அந்த ராஜேஷ் என்பவர் தினமுகம் அப்படின்னு ஒரு மாத இதழ் நடத்திட்டு இருக்காரு. அந்த மாத இதழுடைய ஜூன் மாதம் அட்டைப்படம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் படம் தான் பிரதானமா போட்டு கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற வார்த்தையோடு அந்த அட்டைப்படம் இருக்குது. அந்த இதழ்ல இந்த சீனிவாசன் என்பவர் வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து விஜய்க்கு வாழ்த்து சொல்றாரு. நீங்க முதல்வர் ஆனதற்கு வாழ்த்து சொல்லி அந்த சீனிவாசன் என்பவர் ஒரு விளம்பரம் கொடுக்கிறார். அப்போ இப்படி விஜய் அட்டைப்படத்தில் போடுகிற இதழ் நடத்துறவரும் விஜயை வாழ்த்தி விளம்பரம் கொடுத்தவரும் எப்படி திமுகவுக்காக குதிரை பேரத்தை நடத்துவாங்க? அப்ப இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, ஒருவேளை இவங்க ஆள் அனுப்பி ஆனா பேசுறப்போ திமுக காரங்க மாதிரி பேச வச்சு இவங்க இப்படி ஒரு சதிச்செயலை செய்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு கோணத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. இன்னொன்று வந்து இவங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் அசோக்குமாரை இவர்கள் சந்தித்ததாக சொல்றாங்க.
இதே சம்பவத்தில் தொடர்புடையதாக திருநாவுக்கரசு என்பவர் சொல்றாங்க. அவர் சென்னையில வந்து கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்துறவர். அப்போ ஒரு பத்திரிகையாளரோ ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறவரோ நீங்க வந்து ஒரு அரசியல்வாதிய பல்வேறு காரணங்களுக்கு பார்க்க முடியும். அப்ப அப்படி பார்த்து விட்டு, ஆனா இவங்க வந்து இந்த குதிரை பேர சதி செயலுக்காகத்தான் நீங்க செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்குமாரை சந்திச்சாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவது என்பது இதுல ஒட்டுமொத்தமாகவே எந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு லாஜிக்கோ ஏதோ இல்லை. இது என்ன அப்படின்னா அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு வலுவாக இருக்கிறது. இப்ப முதலில் குதிரை பேர புகாரை கொடுத்த நான் கையெழுத்து போடல அப்படின்னு மன்னார்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமமுகவை சேர்ந்த காமராஜ் வந்து ஆளுநர் முன்பாக சென்று மறுத்தார். அப்போது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தினகரன் அவர்களும் காமராஜும் சேர்ந்து இதே திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் சிஎஸ்ஆர்ல தான் இருக்கு, எஃப்ஐஆர் ஆகல. ஆனா எந்த அடிப்படையில் இளையராஜா கொடுத்த புகாரை மட்டும் நீங்க முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் ஃபைல் பண்றீங்க? ஏன் காமராஜ் தொடர்பா தினகரன் கொடுத்ததை பண்ணல? இப்ப காமராஜர் ஒரே சட்டமன்ற உறுப்பினர், அவர் மாறிட்டாருன்னு வச்சுக்கலாம். ஆனாலும் கூட கட்சித்தாவல் தடை சட்டப்படி கொறடா உத்தரவை பின்பற்றாதவராக இருக்கிறார் என்றால் அந்த கொறடாவும் இது கொடுக்கலாம். 3/2 பங்கு மெஜாரிட்டி இருந்தா அவங்க தனி அணியை அங்கீகரிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற கட்சித்தாவல் தடை சட்டம். ஆனால் அதே நேரத்தில் வந்து பொதுச் செயலாளர் அந்த கட்சியினுடைய உயரிய பொறுப்புல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரும் வந்து புகார் அளிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப அதன் அடிப்படையில் தினகரன் கொடுத்த புகாருக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அதே போல இங்கிட்டு வந்து 25 பேர் வெளியே வந்தார்கள். ஆனா உடனடியாக அவங்க நம்பிக்கையை அவங்களுடைய நடவடிக்கையை சட்டப்பேரவைத் தலைவர் கைவிட வேண்டும் என்று என்பதற்காக எடப்பாடியோட அவங்க சமரசமா போற மாதிரி போறாங்க. போன பிறகு அந்த நடவடிக்கை இங்கே கைவிடப்பட்ட பிறகு வரிசையா இன்னைக்கு ஒரு 6 பேர் வந்து பதவி விலகல் கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க. இதுல இங்க இருந்து போன உத்தமர்கள்லாம் சொன்னாங்க, நாங்கெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு அந்த பதவி விலகல் எண்ணிக்கையை நாளோட நிறுத்திட்டோம் அப்படின்னாங்க. அதற்கப்புறம் 2 விஜயபாஸ்கர் போனாங்களே, இப்ப இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க இங்க இருந்து போனவர்? ஆக இதுதான் நிலைமை. இது ஏன் இப்படி எப்போதும் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் எப்படியாவது அதிகாரத்தை தங்கள் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகளை முழுமையாக நம்ப முடியாது. இன்னொன்னு வந்து நீங்க கடைசியாக நடந்த நம்பிக்கையில தீர்மானத்திற்கு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பிறகு அடுத்த 6 மாதத்துக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ங்கிறது நடத்த முடியாது. அப்ப அதற்குள்ளாக தங்களுக்கு ஒரு சுயமான ஒரு பெரும்பான்மையை கொண்டு வந்து விட்டால் நாம நினைச்ச முடிவை எடுக்கலாம். அப்படிங்கிற காரணத்தினாலே இப்போது பாஜகவினுடைய ஆலோசனைப்படி பாஜக வெளியே என்ன செய்தோ அதை இவர்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா சார். அப்போ இயல்பா இப்ப இருக்கக்கூடிய சூழல்களினுடைய அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சந்தேகத்தினுடைய பலன் அப்படிங்கிறது வந்து சந்தேகம் முழுக்க முழுக்க தாவேக்கா மேல தான் வைக்கலாம். ஏன் அப்படின்னா கூட்டணி கட்சிகளை அவங்க நம்பல, இன்னும் உங்களுக்கு ஒரு 14 சீட்டு இருந்தால் பெரும்பான்மை கிடைத்திரும் அப்படின்னா குதிரை பேரத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு காரண காரியங்கள் அவங்களுக்கு வேணா பொருந்தும். திமுக அதை வச்சு என்ன பண்ணிட முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப அந்த அடிப்படையில் யார் பொய் சொல்றாங்க, யார் உண்மையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கிற ஒரு புரிதலுக்கு வர வேண்டியது இருக்கா? கண்டிப்பா. வெறும் 59 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி, அதுவும் எதிர்கட்சி நிலையில் இருந்து கொண்டு இவங்க இன்னும் ஒரு 60 பேரை எப்படி தேர்த்த முடியும்? சிம்பிள் லாஜிக் இவ்வளவுதான். இப்ப நீங்க உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே 108 பேரு. இன்னைக்கு ஒரு இடம் ராஜினாமா 107, சபாநாயகர் கழித்தால் 106 தான் தாவேக்காவோட இருந்தவர். இந்த தாவேக்காவில் இருக்கிற 106ல 60 பேரை எடுத்து விட முடியுமா? சிம்பிளா உங்க அமைச்சர்களை வச்சீங்கனாலே 30 பேர் போயிடும். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 70-75 பேர்ல 60 பேரை இந்த அணிக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் திமுகவால ஆட்சி அமைக்க முடியும். ஆக இது எப்போ எதை சொல்லுதுன்னா, இப்ப நீங்க என் மேல இருக்க புகார் வலுவா இருக்கு, ஆனா நான் அந்த புகாரை வந்து டைலூட் பண்ணணும்னா என்ன பண்றதுன்னா, இவங்களும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒரு உண்மைப்படுத்துவதன் மூலமாக நான் ஒரு மிகப்பெரிய தவறை தாவேகா செய்திருக்கிறது, நான் செய்திருக்கேன் அப்படிங்கறது எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு பதிலா அது இவங்களும் அதே தவறை பண்ணிருக்காங்க அப்படின்னு கொண்டு வருவதற்காக இது நிச்சயமா அதான் திமுகவினுடைய எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டை டைலூட் பண்றதுக்காக பண்றாங்கிறதா. அப்ப அதுல இன்னொரு கேள்வி சார், முதல்ல ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா புகார் கொடுக்குறான்னு சொல்லுகிற போது அன்னைக்கே செய்தி குறிப்பெல்லாம் வருது, ஒரு 7-8 எம்எல்ஏ பேசியிருக்காங்களா அப்படின்னு, மீதி யாருன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு திடீர்னு ஒருத்தர் வந்து நான் ஆடியோ ஆதாரம் வெளியிடுறேன்னு சொல்லி ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏ வெளியிடுறார். இப்படி பார்த்தா ஏன் நடக்குது? ஒவ்வொரு நாளும் ஏன் நடக்குது சார்? இல்ல அதாவது இப்ப ஒரே கேள்விதாங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் வந்து பப்ளிசிட்டி ஆயிடுச்சு, அப்போ எனக்கு 7-8 பேர்கிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அது நான் தான்றதை ஏன் யாரும் சொல்லல? ஏன்னா முதல்ல வந்து சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஒரு பயம் இருக்கும், நம்ம எதுவும் நம்மளையும் தலைமை தவறாக
நினைத்துக் கொள்ளுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல கூட அவங்க முதல்ல வெளிப்படுத்தாம இருக்கலாம். ஆனா முதலில் வந்து இளையராஜா என்பவர் வெளிப்படுத்தி விட்டால் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு. அப்போ அதுல பாதிக்கப்பட்டவன் நானும் தான், இல்ல என்னையும் இது மாதிரி மிரட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட் வந்த அன்னைக்கே அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சொல்லாம இன்னைக்கு இந்த ஸ்ரீவைகுண்டம் விஜய் சரவணன் சொல்லுவதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒண்ணு, விஜய் சரவணன் மீது ஏற்கனவே நம்முடைய விவாதத்தில் பங்கேற்றவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை புகார்ல இவர் நடுவுல சமரசம் பண்றாரு. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டும் துணியிலே பேசுகிறார். அப்ப அது தொடர்பாகவே இன்னைக்கு வரைக்கும் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. அவர் தன்னுடைய நிலை இப்படி இருக்கிற பட்சத்தில் இதை ஒன்ன சொல்லி ஒரு விக்டிம் பிளே பண்ண நினைக்கிறேன். ஒன்று. 2, பாத்தீங்கன்னா அதே தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உட்பட்ட கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர செயலாளர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து ஓப்பனா மாவட்ட செயலாளர் ஒரு தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் பொதுக்கூட்ட மேடையில பேசுறாரு, உங்களை ராஜினாமா பண்ண. அப்போ இது எதை காட்டுகிறது? அப்ப இந்த இடங்கள்ல இதெல்லாம் நடக்கிறதுனால இதில் தப்பிப்பதற்காக இவரை கொண்டு போவோம். இன்னும் அதே மாதிரி நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த ஆஸ்டின் அவர்களுக்கு நீங்கள் விரும்புகிற துறை தருகிறோம், அமைச்சர் தர்றோம் அப்படின்னு பேசினாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி திமுக எம்எல்ஏ சீனிவாசன் அவர்களிடம் உங்களுக்கு வாரிய தலைவர் பதவி தர்றோம்னு பேசினாங்க. ஆக இப்படி ஒருபுறம் திமுக எம்எல்ஏக்களை வளைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டே, ஆனா எப்படி வந்து ஒரு கூட்டத்துல ஒரு திருடன் இதை புடுங்கிட்டு ஓடும் போது அவன் அந்த திருடன் என்ன பண்ணுவான்னா அவனுமே திருடன் கத்திட்டே ஓடுவான். ஏன்னா அவன் முதல் ஓடுறத பார்த்து பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி. அப்ப அவனும் திருடன் ஓடும் பொழுது முன்னாடி வேற யாரோ போறாங்க போல அப்படின்னு நினைச்சு சுத்தி இருக்க கூட்டம் அவனோட சேர்ந்து ஓடும். நிச்சயமா சார். முழு அரசியல அடுத்து வரை சொல்லுங்க. கண்டிப்பா பேசும். கார்த்திகா, உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். ஒவ்வொரு பக்கத்துல இருந்து இந்த குதிரை பேர குற்றச்சாட்டு, உண்மையிலேயே இதுல பந்தய குதிரை எது? இந்த குதிரை பேரம் அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழ்நாட்டுல இப்ப ரொம்ப அதிகப்படியா ஒழித்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். நம்ம இது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமமுக எம்எல்ஏ காமராஜ் அவர்களிடமிருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் குதிரை பேரம் அப்படின்றது. இப்ப நம்ம எனக்கு முன்பு பேசிய மூத்த வழக்கறிஞர் அவர்கள் சட்ட ரீதியா நிறைய கருத்துக்களையும் சொன்னாங்க. இப்ப நம்ம இது ஓரியன்டா நம்ம பாக்குறோம் அப்படின்னா, வைகோ அவர்கள் அந்த பொதுக்குழு கூட்டத்துல கலந்து கொண்டப்ப என்ன சொன்னாங்க, பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காரு, 2 எம்எல்ஏவே ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், அவர்களை நான் வெற்றி பெற செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களே சொன்னதா சொல்லியிருக்காரு. அப்ப இதுல அத ரகுபதி ரகுபதி சார் பேசுறப்ப, செய்தியாளர் சந்திப்புல பேசுறப்ப இந்த மாதிரி சொன்னது குதிரை பேரம் யானை பேரம் என்பது தெளிவாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. அப்ப இத இந்த மாதிரி வைகோ அவர்கள் சொன்னது எதை காட்டுகிறது அப்படின்னா, இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கோ அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சிந்தனை தூண்டிக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல உள்ள கூட்டணி கட்சிகள் ஆளுநரோட அதிகாரம் தமிழ்நாட்டிற்குள்ள வந்துடக்கூடாது, ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றது காரணமா நாங்க தாவேகாக்கு ஆதரவு அளிச்சு ஆட்சி அமைக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் எல்லாமே பெரும்பான்மை கொடுத்து ஆட்சி அமைக்க வச்சிருந்தாங்க. இப்போ இதுல நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல நன்றி தெரிவிக்க போறப்ப, வாக்களிச்ச மக்களுக்கு நன்றி தெரிவிக்க போறப்ப ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னன்னா போட்டதுதான் போட்டீங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி. அப்ப இது எதை காட்டுகிறது? ஏன்னா நீங்க இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு பெருவாரியான கூட்டணி கட்சிகள உங்களுக்கு பெரும்பான்மை கிடைத்து விட்டது, கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட நீங்க ஆட்சி அமைச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல என்னைக்கு வேணாலும் இவங்க மாறலாம், நம்ம கருத்துக்கு இது அகைன்ஸ்டா இருக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக நீங்க தனி பெரும்பான்மையை காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த செயல்கள்ல ஈடுபடுறாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி. இல்ல எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி கார்த்திகா, அதாவது இல்ல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, விஜய் எதிர்பார்க்கிறதை விட கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்ல விடுதலை சிறுத்தையோ காங்கிரஸோ இன்னும் ரொம்ப அணுக்கமாகத்தான் இருக்கிறாங்களாங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகள் காட்டுது. நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறாங்க, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்ப விஜய் எதிர்பார்த்ததை விட அதீத நம்பிக்கையா இருக்கிறவங்க அவங்க மேல இவர் எப்படி நம்பிக்கையற்று இருப்பாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்ல ஒரு பக்கம் அவங்க மேல நம்பிக்கை இல்லையாங்கிற குற்றச்சாட்டை நான் அட்மிட் பண்ணிக்கிறேன், ஒரு கேள்வியை மாத்தலாம். ஆனா நாம் செய்கிற செயலுக்கு இல்ல பாஜகவுக்கு நாளைக்கு ஒத்து போனா இவங்க எதிர்ப்பாங்கிற ஒரு பயம் இருக்கா? ரெண்டுல எந்த பயம்?
சார், அதாவது ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சியில இருந்தப்ப இடபிள்யூஎஸ் அப்படின்ற ஒண்ண எதிர்த்தாங்க. அது வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அத வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆதரிச்சது. இந்திய கம்யூனிஸ்ட் தான் எதிர்த்தது. அப்போ இன்னைக்கு வந்து அங்க போயிருக்காங்க அப்படின்றதுனால அவர்களோட நிலைப்பாடு என்பது எந்த விதத்தில் மாறும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாத ஒரு கட்டத்துல இன்னைக்கு வந்து நம்ம இருக்கோம். இன்னைக்கு 4 எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்ந்த பிறகு இனிமேல் நடக்காது என்று சொன்னவர்கள் மறுபடியும் நடந்து கொண்டேதான் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இது வந்து எந்த மாதிரி போகும் அப்படின்றதை கணிக்க முடியாத ஒரு விஷயமாவே இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸும் அதே கட்சியில தான் இருக்காங்க, அவங்க கூட்டணி கட்சியில இருக்காங்க. அப்படின்றப்ப இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் முரண்பாடாக இருந்தா கூட அதை வந்து ஆதரித்து பேசுகின்ற வகையில தான் அவங்க வந்து நடக்கிறாங்க. அதை வந்து பார்க்க முடியுது. இப்ப விசிகா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து தொடர்ந்து வந்து அதோட குரலை உயர்த்தி வந்து விமர்சனம் செஞ்சது. இன்னைக்கு வந்து ஒரு அந்த விமர்சனம் என்பது குறைவு, அந்த எப்படி குறைவு தொடங்குது அப்படின்னு பார்க்க முடியுது. அப்ப இந்த மாதிரி இப்ப நீங்க சொல்ற ஒரு விஷயம் நடந்தா கூட என்ன நடக்கும் அப்படின்றத கணிக்க முடியாத ஒரு விஷயமா எனக்கு படுது. அது ஒரு விஷயம். இன்னொன்னு சார், இந்த மாதிரி வந்து குதிரை பேரம் அப்படின்றது 19th செஞ்சுரியில அதிகமா வந்து பேசப்பட்டது, பார்க்கப்பட்டது, இதெல்லாம் வந்து வரலாறு சொல்லுது. அப்ப அதுல வந்து 1960 சம்திங்ல ஒரு எம்எல்ஏ அவங்க வந்து 15 நாள்ல 3 கட்சி தாவல் வந்து நடந்தது சொல்லிட்டு, அதனால அதுக்கு ஓரியன்டா சில நிறைய விஷயங்கள் நடந்ததுனாலதான் 1985ல ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க, கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அப்போ இந்த சட்டம் வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டுல உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்பது அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட நீங்க வந்து ஆட்சி அமைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்க அகைன்ஸ்டா எப்ப வேணாலும் மாறலாம், எப்ப வேணாலும் குரல் கொடுக்கலாம், எப்ப வேணாலும் அவங்க வந்து அவங்க ஆதரித்ததை விட்டு விலகி செல்லலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை உங்க மனதுக்குள் எழுந்ததன் காரணமாகத்தான் இந்த மாதிரி வந்து குதிரை பேரம் நடக்குதா அப்படின்றது வந்து பார்க்க முடிகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம குதிரை பேரம் வந்து முன்னாடி வந்து இது வந்து உண்டா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்துல இருக்கும்படியா இருந்தது. ஆனா என்னைக்கு வைகோ அவர்கள் வந்து அந்த பொதுக்குழு கூட்டத்துல பேசினாங்களோ அன்னைக்கு வந்து இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கோ அப்படின்னு வந்து உண்மையாவே நம்ம வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம். நிச்சயமா கார்த்திகா, நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகள்லையும் பேசலாம், கண்டிப்பா பேசுவோம், அடுத்த சுற்றுகள்லையும் நம்ம பேசலாம். விக்கி, எனக்கு இதுல இன்னொரு கேள்வி என்ன, ஒரு பக்கம் அதிமுகவிலிருந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கிறாங்க, திமுக மேல இப்படி ஒரு சார்ஜ். அப்ப இதுக்கு பின்னாடி ஆட்சி அமைப்பது அப்படிங்கிற நோக்கத்தையும் கடந்து 2 கட்சிகள் மேலையும் மக்கள் கிட்ட இன்னும் மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வை உண்டாக்கிக்கிட்டே இருக்கணும், திராவிடம் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி தாவேகா ப்ளே பண்ணுதாங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே. நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நான் என்ன சொல்கிறேன்னா, தொடர்ந்து வந்து நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டேன், இன்றைக்கி ஆட்சி பொறுப்பை ஏற்றுட்டேன், இன்னும் 6 மாதத்துக்கு நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வர போகிறதுல அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன, அடுத்த கட்ட பணிகள் என்ன, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, அதை நோக்கி எந்த ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்துக்கல, ஒரு துளி கூட இல்லை. முதல்வர் படைப்பகம் தான் இருக்குது, வெறும் படைப்பகம் ரைட், நான் முதல்வன் இருக்குது, அதை எடுத்துட்டு வெறும் ஸ்கில் டெவலப்மெண்ட். அப்போ நீங்கள் வெறும் திட்டங்களை, முதல்வருங்கிறது எல்லாரையும் காமனாக, முதல்வர்னு காமனாக தானே இருக்குது, அதில் தலைவர் அவர்கள் பேர் இல்லை, கடந்த முதல்வரின் பேர்லாம் கூட குறிப்பிடல. அப்போ தமிழ்நாடு முதலமைச்சருங்கிறது என்ன பண்ணீங்க, தமிழ்நாடு அப்படின்னு போட்டீங்களா, டேஷ் தமிழ்நாடு டேஷா இல்லை. நான் என்ன கேட்குறேன், அப்போ எந்த ஒரு திட்டத்தையும் தான் அறிவித்த எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாதுன்னு தெரியும். அப்போ தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, திமுக மேலே குற்றச்சாட்டுகளே விமர்சனம் வைக்கணும், இவர்களால் தான் நடந்தது, இவர்களால் தான் நடந்தது, தொடர்ந்து அந்த வேலையில் செய்யணும். இன்னொரு பக்கம் அதிமுகவை கபலீகரம் செய்யணும், அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லா கட்சி தலைவரும் சந்தித்தாருங்க அப்படிங்கிறாங்க, ஆனால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கல, டிடிவி தினகரனை போய் சந்திக்கல. டிடிவி தினகரனோட எம்எல்ஏ தேவை, அதிமுகவோட எம்எல்ஏ தேவை, எடப்பாடி தேவையில்லை, டிடிவி தினகரன் தேவையில்லை. அப்போ இதை நம்ம தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம். வைகோ தெளிவாக சொன்னார், அதுக்கடுத்து தான் அவர் மாற்றி பேசினார். அப்போ வைகோ சொல்லும் போது என்ன சொல்ற, என்னுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் ராஜினாமா பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் பேசுகிறேன் என்று சொன்னார். அப்படி ராஜினாமா பண்ணா நானே வந்து பிரச்சாரம் செய்வேன் என்று அவரே சொன்னார்னு பொதுக்குழுல பேசினார். அப்ப அப்படி பேசிட்டு அதற்கு பிறகுதான் இது வந்து வைரலான பிறகு முதல்வரே குதிரை பேரத்தில் ஈடுபட்டாரு, நம்மளே உளறிட்டோன்னு மாற்றி சொல்ல ஆரம்பிச்சார். அப்ப இதெல்லாமும் தான் அவங்க வந்து முகாந்திரம் இருக்கு. அப்ப திட்டங்களையோ ஆட்சியையோ நடத்துவதற்கு இவர்கள்ட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா முதல்வர் அவர்கள்ட்ட
அவருடைய தனிச்செயலாளரை தவிர வேற யாருமே சந்திக்க முடியல. ஓகே. துறை சார்ந்த அதிகாரிகளையும் அவர் சந்திக்கிறது இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இல்ல அதுல அந்த குற்றச்சாட்டுல என்னால ஒத்துக்க முடியல. காலைல 10 to 6 டெய்லி வந்து ஆபீஸ் கவர்மெண்ட் வந்துடுறாரு. மாதிரி வந்துடுறாருங்க. வந்துடுறாரு. அவரை எப்படி பார்க்க முடியாம இருக்கு? அவரே வந்துடுறாருங்க, அவர் கார்லயே வந்துடுறாருங்க, அவரே டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிடுறாருங்க, கிளம்பி போயிடுறாரு. அப்ப என்னையா பண்றாரு? நான் என்ன கேட்கிறேன், இதற்கு முன்னாடி இருந்த முதல்வர்களும் சட்டமன்ற, அதாவது நீங்க வந்து அவர்களுடைய தலைமைச் செயலகத்தில் அவர்கள் இந்த வேலைகளை பார்ப்பாங்க, கையொப்பம் விடுவாங்க, அப்புறம் திட்டங்களை தொடங்கி வைப்பாங்க. இது நடந்துட்டு இருக்கு. ஒரு முதல்வரோட வேலை தலைமைச் செயலகம் மட்டும் வருவதில்லை, தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யணும். ஒரு மாவட்டமா சென்று அந்த மாவட்டத்தில் என்ன குறைகள் இருக்குன்னு மக்கள்கிட்ட குறைகளை கேட்டறியணும். அதற்கு பிறகு அங்க அந்த தேவையான திட்டங்களை செய்து கொடுக்கணும். அதை போய் திறந்து வைக்கணும். இது சுழற்சி முறையில் நடந்துகிட்டே இருக்கணும். இவர் டெய்லி தலைமைச் செயலகம் வந்துருவாருங்க அப்படின்னா இது என்ன? அது நீங்க வந்து ஒரு நார்மல் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் செய்யற வேலைக்கு வந்திருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட்டை நடத்த வந்திருக்கீங்க. நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், ஆனா அந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டையும் நீங்க நிர்வகிக்கிற பொறுப்புல இருக்க. நீங்க நான் என் ஆபீஸ் ரூம்ல மட்டும் உட்காந்துப்பாங்க, 6 மணிக்கு மேல எந்த திட்டத்தையும் நான் பார்க்க மாட்டேங்கிறதுல எப்படி இயல்பா எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அப்ப திட்டங்களோ இந்த ஆட்சியை நடத்துவதற்கான அடுத்த கட்ட செயல்பாடுகளோ எந்த ஒரு விஷயமும் இல்லை. மாறாக குதிரை பேரம் அப்படிங்கிறத தாண்டி இவர்கள் தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாமல் போயிடுமோ 6 மாதத்துக்கு பிறகு. அப்ப அதிமுக இருக்கிற எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ, 25 பேர் நமக்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல, அந்த 25 பேர்ல எவ்வளவு பேரை காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வர முடியுமோ அதற்கு என்ன பேரங்கள் இல்ல. அது அப்ப நம்ம ஏன் இவ்வளவு அவசரப்படுத்துறாங்கன்னா, இடைத்தேர்தல் அறிவிப்புன்னு வரத்துக்குள்ள இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணுங்கிற ஒரு இருக்கு. அப்போ நான் இன்னொரு கேள்வி நான் வந்து லிங்க் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல குஜராத்னு நினைக்கிறேன், மத்திய பிரதேசம், பீகார்ல இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவிக்குது, தமிழ்நாட்டுல மட்டும் அறிவிக்கல. அப்ப அந்த ஸ்பேஸ் ஒரு பக்கம் பாஜக கொடுக்குதாங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு. சேத்தேவா? நான் நிச்சயமா அதான் சொல்றேன். இப்ப இடைத்தேர்தல்னா நம்ம என்ன கேட்கிறோம், அப்பா எம்எல்ஏ இறந்துட்டாருங்க, ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்துட்டான். இதுவரைக்கும் இந்திய அரசியல்ல நம்ம தமிழ்நாட்டு அரசியல குறிப்பா இடைத்தேர்தல் நம்ம கேள்விப்பட்டது என்ன, முன்னாள் முதல்வர் இறந்து போயிட்டார், இடைத்தேர்தல். ஸோ இப்படிதான். ஆனா இன்னைக்கு 1 மாதம் கூட அகல எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்றாங்க. அப்ப மற்ற மாநிலங்களுக்கு தேர்தலை நீங்க அறிவிச்சிட்டீங்க, 6 மாதத்துக்குள்ள இடைத்தேர்தலை நடத்தணும். அதுதான் தேர்தல் ஆணையத்தின் விதி. நீங்க ஏற்கனவே 4 பேருக்கு உடனே என்ன பண்ணீங்க, அதிகாரிகள், சிறப்பு அதிகாரிகள், அதெல்லாம் தேர்தல் ஆணையம் காலின்னு அறிவிச்சது. அதற்கு பிறகு இப்ப 2 எம்எல்ஏக்கள், விஜய் அவர்களோட சேர்த்தா 7. அப்ப நீங்க இப்ப சமீபத்துல அது இடைத்தேர்தல அறிவிச்சிங்க, தமிழ்நாட்டை மட்டும் அறிவிக்கல. ஏன்னா இன்னும் எம்எல்ஏக்கள் தேவை. அப்ப அந்த எம்எல்ஏக்கெல்லாம் படிப்படிவா ரிசைன் பண்ணுவாங்க. சார் சொன்னது மாதிரி ஒருத்தர் ஆடியோவோ வெளியே ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினாங்கன்னு இளையராஜா சொன்ன பிறகு இன்னும் பல எம்எல்ஏக்களோடு இதை பேசப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு 1 வாரம் கழிச்சு இப்ப வருது, இன்னும் 1 வாரம் கழிச்சு இன்னொரு எம்எல்ஏ பேசுவாரா? அப்ப நான் கேட்கிறேன், ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டீங்க, எல்லா எம்எல்ஏட்டும் அட் டைம்ல பேசிருக்கணும்ல. சார் சொன்னாரு 60 எம்எல்ஏ தேடுவாங்க. இன்னைக்கு திமுக வெறும் 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. சோ அந்த 60 117 மெஜாரிட்டி. ஏற்கனவே நீங்க 7 பேரை காலி பண்ணிட்டீங்க. இப்ப எங்க போய் பாக்கி எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ண போறாங்க? அப்ப இது வந்து முற்றிலுமாக ஒரு எதிர்க்கட்சி மீது தொடர்ந்து படியை சுமத்திக்கிட்டே இருக்கிறது. அதை தவிர இவர்களால் ஆட்சியை நடத்த போதில்ல. நாளொரு மண்ணும் பொழுதொரு மீனியமாக பாஜக சொல்லுகிற அத்தனை விஷயங்களும் தமிழ்நாட்டில் நடக்குது. சிபிஎஸ்சில வந்து ஹிந்தி கட்டாயம் திணிச்சிட்டாங்க, விபிஜி ராம்ஜி அனுமதிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து வருகிற இந்த இதுல கன்னியாகுமரியில வந்து நான் வந்து தேர்தல் கோரிக்கை வைக்கும் போது இல்ல அதெல்லாம் நாங்க எதிர்க்கிறோங்க, இப்ப அதை அனுமதிச்சது. கடைசி நாள் வரைக்கும் அப்படியே வாய் திறக்காம அமைதியா இருந்தது. அப்ப இது எல்லாமும் நம்ம பார்க்க போறோங்க. இந்த ஆட்சிங்கிறது பாஜகவோட ஆட்சி தான், அவங்களுடைய அஜெண்டா தான். இவர்களை எதற்கு கொண்டு வந்தார்களோ அந்த வேலைகள் நடக்கும். ஆனா இவர்கள் மாறாக இதை வந்து திமுக மேல பழி சுமத்திக்கிட்டு இந்த ஆட்சியை நடத்த விரும்புவார்களே தவிர இவர்களால எந்த ஆக்கப்பூர்வமா சிந்திக்க முடியாது. சிந்திக்கிற ஆட்கள், செயல்படுத்த வேண்டிய ஆட்கள் மேல இருக்காங்க. கண்டிப்பா. அதாவது பாஜக ஆட்சின்னு அவ்வளவு பொட்டில் அடிச்ச மாதிரி ஒரு வந்து குற்றச்சாட்டு நீங்க முன்வைக்கிறீங்க. பாஜக ஆட்சி செய்து விட கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்க ஆதரிக்கிறோம்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப என்ன ஸ்டைல்ல இருக்கு? அதுதான் இப்ப நான் சொல்றேன், இந்த 15ல இருந்து 25 எம்எல்ஏக்கள் வந்துட்டா மெஜாரிட்டிக்கு ஒரு 15 தேவை இல்ல ஒரு 10 தேவைங்கிறப்பது அதற்கு பிறகுதான் அண்ணன் திருமாவளவன்லாம் மாறுவார். ஏன் ரிசைன் பண்றாங்கன்னு காரணம் தெரியல. ஆனா இதை கவனிக்க வேண்டியது, அதற்கு பிறகு 2 நாள் கழிச்சு அவர்கள் ரிசைன் பண்ணது அவர்களுடைய விருப்பம். நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா அதையும் மாற்றி சொல்லுவாரு. இதற்காகத்தான் இவர்கள்லாம் ரிசைன் பண்ணாலும் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. அப்ப கால சூழ்நிலையில சண்முகம் மாதிரியான ஆட்களை, திருமாவளவன் போன்ற ஆட்களோட முக அடையாளங்கள் வெளிப்பட்டு இருக்கு, உண்மை முகங்கள் வெளிப்பட்டு. பேசுறேன் சார். ஒரு பக்கம் காவல்துறையில ஒரு புகார் கொடுத்து நிறைய பேர் கைது பண்றாங்க. இப்ப மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் நேரடியா ஆளுநர்கிட்ட போறாங்க, இல்ல நீதிமன்றத்தை நாடுறாங்க. தேர்தல் ஆணையத்தும் கூட போயிட்டு இது வரைக்கும் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஏன் தாவேகா வந்து இந்த மூவ் பண்ணல, காவல்துறையினோட மட்டுமே வச்சிருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி கேட்டு இருக்கேன்.
அது ஆதாரங்கள் அடிப்படையில் தான் பண்ண முடியும். ஓகே. ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இமீடியட்டாக வந்து இரவுலாம் பார்க்க மாட்டாங்க, என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உடனே வந்து அரெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதனால தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இன்றைக்கி ஏன் சட்டம் ஒழுங்கு இவ்வளோ தூரம் மோசமாக இருக்குது, ஏன் வந்து பாலியல் குற்றங்கள் இவ்வளோ தூரம் பெருகி இருக்குது, ஆணவ படுகொலைகள் ஏன் இவ்வளோ தூரம் இருக்குன்னா, தாவேக்காரர்களே இதை கையில் எடுத்துறாங்க. சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி யார் அவங்க கையில் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை கையில் இல்லை, எல்லாம் வந்து தாவேக்காரங்க கையில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு சூழலில் தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறோம், எல்லாத்த பற்றி பேசுகிறோம். நீங்கள் அறிவித்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றாதனால ஒரு விவசாயி நேற்று மனம் முடைஞ்சு இறந்து போயிருக்காரு. இது குறித்து சோமசுந்தரன் ஒரு விவசாயி இறந்து போகிறார். இது குறித்து ஏதாவது தெரியுமா? விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகள் வந்து அவ்வளோ மோசமாக வந்து கையாளப்படுகிறார்கள். கர்நாடகாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காவிரிலேருந்து தண்ணீர் வரல, ஆனால் பார்த்தீங்கன்னா சாயப்பட்ட கழிவுகள் வந்து வந்துகிட்டே இருக்குது. தமிழ்நாடு வந்து பாலைவனமாக மாறப்போகிறது. இதெல்லாம் குறித்து எந்த விதமான பார்வையும் கிடையாது. நெரேட்டிவ் என்ன செட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவும் அண்ணா திமுக வந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கலாம்னு நினச்சேன். திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே கட்சி தான். திமுகலேருந்து அண்ணா திமுக வந்தது. நான் என்ன கேட்குறேன்னா, 2 கம்யூனிஸ்ட்டுகளும் கூட்டணி வச்சுக்கலாம். மதிமுக திமுக கிட்ட வந்து பதவிக்காக வந்து நிற்கலாம். தூய சக்தின்னு சொன்ன திரு விஜய் அவர்கள் வந்து திமுக கூட்டணியிலேருந்து எல்லா கட்சிகளையும் உள்ளே வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கலாம். என்டிஏ கூட்டணியில இருந்த அவரையும் ஒரே ஒரு கொள்கை எதிரியும் நீங்க வச்சுக்கலாம். பாயசத்தையும் வச்சுப்பீங்க, பாயசம் வந்து உங்களுக்கு வேணும், பாசிசத்தையும் நீங்க வச்சுப்பீங்க. ஆனா நீங்க தான் வந்து தூய சக்தி. ஆனா இதுதான் வந்து தினமும் வந்து செய்திகள், பத்திரிகையில் திறந்தாலும் அதான் செய்திகள், சமூக வலைதளங்களில் போனாலும் அதான் செய்திகள். அதை பேசுறதுக்குன்னே நிறைய பெய்டு ப்ரமோஷன் ஆட்கள் வந்து இன்னமும் இருக்காங்க. இன்னமும் அவங்க வந்து செய்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக என்ன செய்கிறது அதுதான் பின்ன அரசியல் வந்து பண்ணுவாங்க. குஜராத்தில் என்ன பண்ணாங்களோ அதே தான் இங்கே பண்ணுறாங்க. கரூரில் நடந்து வச்சு இன்னைக்கு வரைக்கும் திமுக இதை வந்து அரசியல் ஆக்கணும், திமுக வந்து பேசவே இல்லை. ஏன்னா வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு, பேசுறது இல்லை. ஆனால் நீங்கள் தினமும் அந்த பிண அரசியல் தான் பேசுறீங்க. இன்னொரு பக்கம் பண அரசியல். திமுகலேருந்து ஏன் ஆட்களை நீங்கள் இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா நீங்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணீங்க, நான் மட்டும்தான் இங்கே வந்து ஒன் நேஷன் ஒன் பார்ட்டி ஒன் பிரைம் மினிஸ்டர்ன்ற மாதிரி நீங்கள் தான் இங்கே வந்து மோனோபோலி இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து காலத்தின் கட்டாயத்தில் இன்னைக்கு வந்து நீங்களே உங்கள் முகத்திரையை வந்து கிழிச்சிக்கிறீங்க. உங்களுக்கான அந்த பிம்பம் வந்து சரிஞ்சுக்கிட்டே வருது. ஆட்சியை நடத்துறதுக்கான எந்த விதமான மக்கள் சார்ந்த எந்த விதமான அடிப்படையான வேலைகளை நீங்கள் செய்யாமல் இந்த மாதிரி அட்ராசிட்டியை பண்ணுறது மக்கள் மன்றத்தில் நிச்சயமாக எடுபடாது. இதை வந்து நம்ம வந்து கடந்து போகிறோம். ஏன் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல பழமொழி, வெள்ளையா இருக்கும் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி தான் தாவேக்கா என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 வருஷம் பாரம்பரிய கட்சி மாதிரி. அமெரிக்காவுக்கு 250 வருஷம் தான் அங்கே வரலாறு. உனக்கு என்ன வரலாறு இருக்கு? 2 வருஷம் கூட கிடையாது. நேராக சினிமா தேட்டரில் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு ரீல்ஸை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு? எத்தனை பேர் சிறைச்சாலைக்கு நீங்கள் போயிருக்கீங்க? எத்தனை வழக்குகள் வந்து சந்திச்சிருக்கீங்க? எத்தனை மக்களுக்கான போராட்டங்கள் நின்று இருக்கீங்க? எதுவுமே நீங்கள் பண்ணலங்க. என்ன நீங்கள் பண்ணிருக்கீங்க? அதை தான் சார் அவங்க பெருமையாக சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் இருக்கான்னு, அதெல்லாம் இல்லாமலே நாங்கள் அவ்வளோ ஜெயிச்சிட்டோங்க அப்படின்னு அடுத்து அதை பிளஸ் மாத்துறாங்க. ஜெயிச்சது எதுக்கு? மக்களுக்கான பணி செய்வது தானே. இன்னைக்கு இந்த விவசாயி செத்து போன விவசாயியோட பேர் யாருக்கா தெரியுமா? இப்போ சகோதரர் சொன்னது போல நீங்க வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து அரசு பள்ளிகளை போறீங்க, தனியார் பள்ளிகளுக்குள்ள போங்களேன். உங்களை யாராவது உள்ள விடுவாங்களா? தனியார் பள்ளிகளை மட்டும் நீங்க ஊட்டி வளர்க்குறீங்க. அரசு பள்ளிகளை வந்து இதுக்கு முந்தைய அரசாங்கம் எவ்வளவு தூரம் இன்னைக்கு பாதுகாத்து இன்னைக்கு வந்து எவ்வளவு தூரம் இங்க வந்து சாதனைகளை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக முதல்வர் படைப்பகத்தையும் நீங்க எடுக்கிறீங்க, தமிழ் புதல்வன் திட்டத்தை நீங்க மாத்துறீங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் என்ன சொல்றதோ அதுக்கு அடிவருடிகளாக நீங்க இருந்தீங்கன்னா அனாதைகளாக ஆக்கப்படுவாங்க. நான் சொல்றேன், கூடிய விரைவில் தமிழகத்தில் வந்து தாவேக்காவோட தடமே இல்லாம போறதுக்கான வேலைகளை தாவேக்கா செய்து கொண்டிருக்குது. இதை வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு. நிச்சயமா வைரமுத்து சார், நிறைவான பார்வை, நேரம் இல்லை, ரொம்ப சுருக்கமா நான் விக்கிட்ட கூட இந்த கேள்வியை கேட்டேன். அதாவது ஆட்சிக்கான பெரும்பான்மை நிரூபிச்சிட்டாங்க, ஒரு 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை, கூட்டணி கட்சிகள் வலுவோட தான் இருக்கிறாங்கும் போது ஒரு பக்கம் அதிமுகவிலேருந்து எவ்வளவு உறிஞ்ச முடியுமோ அத்தனை பேரையும் உறிஞ்சு எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக மேலே திரும்ப ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இல்லை அடையாளப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 2 கட்சிகளும் இல்லாத தமிழ்நாடுங்கிற அந்த பாஜகவினுடைய சிந்தனையை இவர் அடையாளப்படுத்துறாரான்ற கேள்வி பெருசுதான். பதில் கொஞ்சம் சிறுசா இருந்தால் பரவாயில்ல ப்ளீஸ். கண்டிப்பாக உண்மைதான். அதாவது பாத்தீங்கன்னா பாஜகவுடைய திட்டப்படி தான் இவர் அதிமுக என்ற கட்சியை முழுவதுமாக அளிக்கிறார். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை முழுமையா வந்து இவருடைய கட்சிக்கு 25 பேர் வெளியே வந்து வாக்களிக்கிறாங்க. அந்த 25 பேர் வந்து படிப்படியா இப்போது பதவி விலகி இவரோட கட்சியில வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க.
ஆனால் இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு திரும்ப கூட இவங்களால பிடிக்க முடியல. அதன் தொடர்ச்சி தான் பாத்தீங்கன்னா திமுகவிலிருந்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக குறிவைக்கப்படுகிறார். ஏவா வேலு வீட்டுல ரெய்டு நடத்துறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்படுகிறார், அதே போல சிவசங்கர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இப்படி தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம பக்கம் இழுக்க முடியல, இல்ல அவங்க உடைத்து தனி அணியாக வர வைக்க முடியவில்லை. ஏன்னா வந்து ஒரு சிங்கப்பெண் என்று சொல்லப்பட்டு கொண்ட மம்தா பானர்ஜியை இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை விட்டு போன உடனே 80 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே போறாங்க. ஏறத்தாழ 3 பங்கு மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு எதிராக போறாங்க. ஆனா திமுகவில் அப்படி எதுவுமே நம்ம செய்ய முடியல என்பதன் அவர்களுடைய அந்த விரக்தியின் வெளிப்பாடுதான் இது போன்ற தொடர்ச்சியாக வழக்குகள் தொடர்வது, இல்லாத பொய்கள். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இப்படி சம்பந்தமே இல்லாத சில பேரை காமிச்சு அவங்க வந்து செந்தில் பாலாஜி அவர்களை நோக்கி கை காட்டுவது, இதன் மூலமாக அவரை கைது செய்ய திட்டமிடுவது அப்படிங்கிறது மாதிரியான போக்கு தான் போகுது. ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்ப இன்றைக்கு வந்து அவங்க வழக்கு விசாரணைக்கு ஆஜராக சொல்லி அழைப்பாணை கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைய தினம்தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் அசோக்குமார் அவர்களுடைய பிணை மனு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ இன்னைக்கு விசாரணைக்கு கூப்பிட்ட காவல்துறை பிணை மனுக்கு பதில் மனு போடணுமா இல்லையா? இது வந்து 3ஆம் தேதி பிணை மனுக்கு பதில் தாக்கல் செய்யாம அன்னைக்கு வாய்தா கேட்டாங்க. இன்னைக்கு 6ஆம் தேதி மறுபடியும் பிணை மனு விசாரணைக்கு வருது, இன்னும் மறுபடியும் டைம் கேட்கிறாங்க. அப்போ உங்களால ஒரு கவுண்டர் பதில் மனு கூட தாக்கல் செய்ய முடியாத நீங்க அப்போ உங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்க முடியும்? அப்போ அவங்கள்ட்ட ஆதாரம் எதுவுமே இல்லைங்கிறது தான் அந்த பிணை மனுக்கு அவங்களால பதில் மனு கூட போட முடியவில்லை. ஆனால் வெறுமனை வந்து அந்த இன்னொரு விஷயம் வந்து அந்த பிணை மனு வந்து இழுத்துக்கிட்டே போகணும், அவர்களை வந்து கைது செய்ய வேண்டும். அவர்களை கைது செய்து அவர்களை சித்திரவதை செய்வதன் மூலமாக அவர்கள் வந்து நம்ம முன்னாள் முதல்வரையோ முன்னாள் துணை முதல்வரையோ கை காட்டுவதை போல கொண்டு வந்து வழக்கு வந்து அவங்க வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கறதான் திட்டம். இதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுகவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து எப்படியாவது குலைத்து விட வேண்டும், நன்மதிப்பை குலைத்து விட வேண்டும் அப்படிங்கிற சதிச்செயல்ல அவங்க ஈடுபடுறாங்க. கண்டிப்பாக மக்கள் உண்மையை உணர்ந்து கொள்வார். நிச்சயமா. கார்த்திகா ரொம்ப சுருக்கமா. கார்த்திகா சார் அவங்க சொன்னாங்க சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு திட்டம். இன்னைக்கு வந்து சிங்கப்பெண்ணை பத்தி எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அந்த திட்டத்தை பத்தி அவங்களுக்கு வந்து ஜுடிஷியரி பவரே கிடையாது. அவங்களால வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது, எஃப்ஐஆர் போட முடியாது. இந்த மாதிரியான சூழல்லாம் வந்து அந்த திட்டத்துல இருக்கு சார். இன்னொரு விஷயம், நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அண்ணன் விஜய் அவர்கள் 9 to 6 வந்து தலைமை செயலகத்துக்கு வந்து விட்டு சென்று விடுகிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா இங்க மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு அப்படின்னு சொல்றது மாதிரி மக்கள் பணி மகேஷன் பணி, கடவுள் வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்றது மாதிரி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள் வாரியாக நீங்கள் வந்து ஓட வேண்டும், மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பு காண வேண்டும், மக்கள் பிரச்சனை என்னன்றதை கேட்க வேண்டும், என்னென்ன போராட்டங்கள் நடக்குது அப்படின்னு அட்ரஸ் பண்ணணும், அதுக்கான தீர்வுகளை நாம் வந்து உடனடியாக கண்டறிந்து அதற்கான நடவடிக்கைகளையும் நாம் எடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் நம்ம வந்து பார்க்கணும். அதை தாண்டி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்க இந்த விஷயம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பண்ணையார் மனப்பான்மையோடு குதிரை பேரம் பேசக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பது வந்து ஒரு தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கு. அது நிறைய பேர் நம்ம சொல்லியும் கேட்டோம். அதனால வந்து இந்த குதிரை பேரம் அப்படின்றது இன்னைக்கு வந்து தெளிவா தெரியுது அப்படின்றதுதான். இன்னொன்னு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக இருக்கட்டும், இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள செந்தில் பாலாஜி சார் என்னைக்கு வந்து கரூர் சம்பவம் நடந்துச்சோ அதுல இருந்து செந்தில் பாலாஜி சார் வந்து கார்னர் செய்யப்படுறாங்க. எந்த விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணுல வந்து செந்தில் பாலாஜி சாரை வந்து இது இழுப்பமா அப்படின்ற ஒரு நோக்கத்துல போறாங்களா அப்படின்ற ஒண்ணு வந்து நம்ம யோசிக்க கூடியதா இருக்கு. இதெல்லாம் வந்து அதே மாதிரி ஆதவ் அவர்கள் பேசும் பொழுது இது எல்லாமே வைத்து பார்க்கும் பொழுது இது எல்லாத்துலயுமே ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்றது வந்து தெரியுது சார். நிச்சயமா. இந்த குதிரை பேரம் அப்படி முதல்ல வந்து விஜய் சொன்னார், இது குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு அப்படிங்கிறது. குதிரை பேரத்திலையும் குதிரை வேகமாகத்தான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது கண்கூடா புரிஞ்சுக்க முடியுது. ஒரு குற்றச்சாட்டு வருகிற போது அடுத்த கட்சிகள் மேல அடுத்த குற்றச்சாட்டை வச்சு அதை டைலூட் பண்றாங்க அப்படிங்கிறதான் மக்கள் தொடர்ந்து பார்க்கிறாங்க. இதுவரைக்கும் புரியாதவர்களுக்கும் நிச்சயமா இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கிற போது புரியுங்கிற நம்பிக்கை நமக்குள்ளேயும் இருக்கிறது. பங்கு கொண்ட விருந்தினர் எத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.